Hi guys, நான் Vedran and hello viewers. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருமந்திரத்துடைய 9வது பாடலை நம்ம பார்க்க போறோம். So without wasting the time, let's get started. சிவனோட குந்தைவன் தேடினும் இல்லை, அவனோட ஒப்பார் இங்கு யாரும் இல்லை, போனம் கடந்தன்று பொன்னொழி மின்னும் தவண தடைமடி தாமரை யானை அப்படிங்கிறதா இந்த பாடல். ஸோ இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவனோடு ஒப்பிட்டு நிற்கக்கூடியவங்க அந்த மேலுலகத்துல யாருமே கிடையாது. சிவனோடுக்கும் தெய்வம் தேடினும் இல்லை. சிவனோடு ஒப்பிட்டு நிற்கக்கூடியவங்க தெய்வங்கள்ல பார்த்தாலும் கிடையாது. சிவனோட ஒப்பிட்டு போறவங்க இந்த பூமியிலேயே யாரும் கிடையாது. சிவனோடு ஒப்பாரிங்கு யாரும் இல்லை. புவனம் கடந்தன்று பொன்னொழி மின்னும். புவனம் கடந்து, அதாவது இந்த பூமியை கடந்தும் அவனுடைய ஒளி மின்னிக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்பேஸ்ல எல்லா இடத்துலயும் அவனுடைய லைட் டிராவல் ஆகி எல்லா இடத்துலயும் அவனுடைய இந்த ஒளி மின்னிக்கிட்டு இருக்கு. தவண சடைமுடி தாமரை யானை. அந்த லைட் எங்க இருந்து வருதுன்னா அவருடைய சடையில இருந்து வருதான். ஸோ தவண சடைமுடி தாமரை யான். தாமரை யான்னா சிவனை மீன் பண்ணுது. ஸோ இது என்ன இந்த பாடலுடைய பொருள் அப்படின்னா, சிவனோடு ஒப்பிட்டு போகக்கூடிய வானுலகத்திலையும் இல்லை, மண்ணுலகத்திலையும் இல்லை, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திலையும் அவருடைய ஜடையிலிருந்து போகக்கூடிய ஒளி எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு அப்படிங்கிறத இந்த பாடலுடைய பொருளா நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். இது எப்படி சயின்ஸோட ரிலேட் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கான்சியஸ்னஸ் தான் சிவன் அப்படிங்கிற கான்சியஸ்னஸ் தான். இந்த பாடல் ரொம்ப சிம்பிளான பாடலா தான். அதாவது சயின்ஸோட ரிலேட் பண்ணி பாக்குறப்போ சயின்ஸ் பொருள்ல இருந்து எடுக்கக்கூடிய விஷயங்கள் சிம்பிளா நான் எப்பயும் டிஸ்கஸ் பண்றதுதான். சிவனோட ஒப்பிட்டு பாக்குறப்போ, அதாவது கான்சியஸ்னஸோட ஒப்பிட்டு பாக்குறப்போ இந்த உலகத்துல அதை தாண்டி வேற ஒரு பெஸ்டான விஷயம் எதுவுமே கிடையாது. ஏன்னா எந்த ஒரு ஒர்க்கு செஞ்சாலும் நம்ம கான்சியஸோட தான் செய்யறோம். கான்சியஸ் நம்மளால எந்த ஒரு ஒர்க்கும் செய்ய முடியாது இல்லையா. ஒரு விழிப்புணர்வோட செய்யலைன்னா, ஒரு கவனத்தோட செய்யலைன்னா எதையும் நம்மளால கம்ப்ளீட்டா ஃபினிஷ் பண்ண கூட முடியாது. ஸோ அந்த கான்சியஸ்னஸ் தான் எல்லாத்தோட ஒப்பிடுறப்போ இதோட ஒப்பிட முடியாத ஒரு பவர் அப்படிங்கிறது நம்ம ஹியூமன்ட்ட இருக்கு அப்படின்னா அது இந்த கான்சியஸ்னஸ் மட்டும்தான். அந்த இதான் அங்க மீன் பண்றாங்க. இந்த மேல் உலகம் கீழ் உலகம் அப்படிங்கிற இந்த பூமியை கடந்து அங்க அப்படிங்கிற அந்த ரிலேட் பண்றோம் இல்லையா, அந்த ஒரு என்ன சொல்றது, இந்த ஸ்பேஷியல் டைம், இந்த ஸ்பேஸ் அண்ட் டைம் அப்படிங்கிற ஒன்ன ஃபீல் பண்ண முடியாத தன்மை இந்த பேரிட்டல் கார்டெக்ஸ் இருக்கு இல்லையா, போஸ்டீரியர் பேரிட்டல் கார்டெக்ஸ். ஸோ அதோடைய ஃபங்க்ஷன் தான் இந்த டிஸ்டிங் பண்ணி பிரிக்கிறது. அண்ட் பேரிட்டல் டெம்பரல் லோபோடைய இந்த ஜங்ஷன், இது ரெண்டும் சேர்ந்து தான் இந்த ஜங்ஷன் நம்ம என்ன பண்ண, இந்த டெம்பரல் பேரிட்டல் ஜங்ஷன் இருக்கு இல்லையா, அது நான் இங்க இருக்க ஸ்பேஸை மீன் பண்றது. என்னை சுத்தி ஒரு இடம் இருக்கு அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்றதுக்கும், இப்போ எனக்கு அந்த கேமராக்கில் ஒரு கேப் இருக்குப்பா அப்படிங்கிற ஃபீல் பண்றதுக்கும், நான் இந்த ஊர்ல இந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கேங்கிற அந்த ஒரு உணர்வை கொடுக்கறதுக்கு எல்லாம் காரணம் இந்த டெம்பரல் பேரிட்டல் ஜங்ஷன் தான். அதே மாதிரி போஸ்டீரியர் பேரிட்டல் கார்டெக்ஸோட ஒர்க் என்னன்னா, டைம் போய்கிட்டு இருக்கு, ஐயோ சீக்கிரம் டைம் எடுத்து முடிக்கிற வீடியோவை அப்படிங்கிற ஃபீல் கொடுக்கறதும் அந்த லோபு தான். ஸோ இந்த ஸ்பேஸ் அண்ட் டைம் என்னைக்கு நம்ம ஸ்டாப் பண்றோமோ அப்போ பாத்தீங்கன்னா நமக்கு இந்த எதுவுமே தெரியாது. ஸ்பேஸ் எங்க இருக்கோம்னு தெரியாது, எந்த ஒரு நேர காலம் எதுவுமே தெரியாது. முனிவர்கள்லாம் நேர காலம் இல்லாம 1100 வருஷங்களாவது மெடிடேஷன் பண்றதா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ரொம்ப வருஷங்கள்லாம் அப்படி நிக்கிறதுக்கு, போர் அடிக்காம இருக்கிறதுக்கு அந்த டைம் அப்படி ஸ்பேஸ் அப்படிங்கிற விஷயத்த மறக்கணும், அந்த ரீஜனை டீஆக்டிவேட் பண்ணணும். அப்பதான் இது பாசிபிள் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். அண்ட் கான்சியஸ் இல்லாம எந்த ஒரு ஒர்க்கும் பண்ண முடியாது அப்படிங்கறது இதை ரொம்ப என்ன சொல்றது, இந்த பாடலுடைய ஒரு பேஸான லைன் பாத்தீங்கன்னா, கான்சியஸ் இல்லாம எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான். ஸோ இதுதான் இந்த பாடலுடைய பொருள். நான் இதை சயின்ஸோட ரிலேட் பண்ணலாம், ரொம்ப சிம்பிளா தான் இருந்தது. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அது கமெண்ட் லீவ் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோல உங்ககிட்ட அடுத்த ஒரு பாடலோட ஷேர் பண்றேன். ஸோ see you next time. டாடா பை.